7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். உக்ரைனில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்னரும் ஒப்பந்தத்தை மீறி தொடர்ந்து இருதரப்பினரும் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனால் அங்கு பதற்றம் அதிகரித்து வருகிறது. கிழக்கு உக்ரைனை ரஷ்யாவுடன் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பிரிவினைவாதிகள் ஆயுதமேந்திய போராட்டம் நடத்தி வருகின்றனர். பிரிவினைவாதிகளுக்கு ரஷ்யா மறைமுகமாக உதவியதாக சர்வதேச நாடுகள் குற்றம் சாட்டின. ஆனால் இந்த குற்றச்சாட்டை ரஷ்யா மறுத்து வந்தது. இந்நிலையில் கடந்த மாதம் 11ஆம் தேதி பெலாரஸ் நாட்டின் தலைநகர் மின்ஸ்கில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் விளைவாக இரு தரப்பும் போர் நிறுத்தம் மேற்கொள்வது என்று முடிவெடுக்கப்பட்டது. உடன்படிக்கையின்படி பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இருதரப்பும் போர் நிறுத்தத்தை அமல்படுத்தின. ஆனால் உடன்படிக்கையில் கூறப்பட்டிருந்த சில விதிகள் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மீறப்பட்டன. இதையடுத்து விதிமுறை மீறல்கள் குறித்து ஒருவருக்கொருவர் புகார் தெரிவித்தனர். இதன் அடுத்த கட்டமாக விதிமீறல்கள் அதிகரித்து தாக்குதல்கள் மீண்டும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. உக்ரைன் நாட்டின் கிழக்கு பகுதி நகரமான டொனெட்ஸ்கில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் கிளர்ச்சியாளர்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். விமான நிலையத்தை சுற்றிலும் குண்டு சத்தம் மட்டும் இடைவிடாது கேட்டுக்கொண்டிருப்பதாக தற்போதைய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் காரணமாக டொனெட்ஸ் விமான நிலையம் குப்பை மேடு போல் காட்சியளிக்கிறது. தாக்குதல்களில் உயிரிழந்த உக்ரைன் போர் வீரர்களின் உயிரற்ற உடல்களும் இந்த விமான நிலையத்தின் பல இடங்களில் சிதறி கிடக்கின்றன. ஏற்கனவே ஒருமுறை போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறப்பட்டது என்ற நிலையில் தற்போதைய ஒப்பந்தமும் முழுமையாக மீறப்பட்டுள்ளது என்பதே உண்மை. எல் துரைராஜ், உலகச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.